இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கப் தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுலேயே 1 கப் அளவு ரவை, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு 1/2 hour இது ஊறட்டும். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியை கட் பண்ணது, 2 கேரட் துருகுனது, பொடியை கட் பண்ண 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணது, கொத்தமல்லி பொடியை கட் பண்ணது, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1/2 மணி நேரமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரவை ஊறிட்டு இருக்குது. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ தவா சூடாக இருந்தால் நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிடலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்ச வெஜிடபிள் இதோட சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு ஒரு மேஷர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஊத்தாப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.